ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அது எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் மேலே தரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் சாப்பிடும் போது இதை பார்க்காதீங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் உழப்புற விஷயம்லாம் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. மிச்சபடி நார்மலாக இருக்கும்போது பாருங்க. என்னோட பெஸ்ட்டு கொடுத்து நான் எமோஷன்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பேன். அதனால கதைக்குள்ள போகலாமா? இப்ப ஹீரோ பார்த்தா அதிர்ஷ்டவசமா அந்த அளவுக்கு காயம் இல்லாம தப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப மேல பாக்க அந்த இடத்துல அம்பால குத்தி வச்சிருந்த ஒரு கயிறு தொங்குறது பாக்க இது எப்படா நான் பண்ணுன்ற மாதிரி ஷாக்ல பாக்கும்போது அப்போ அவனும் கீழே விழும்போது அவனோட பேக்ல இருந்து தானா அந்த அம்பும் அந்த செவத்துல குத்தி இந்த மாதிரி ஆயிருக்கத பாக்குறான். அதுதான் இவனை இப்போ காப்பாத்திருக்குது. ஹீரோவை சந்தேகப்பட்டுட்டு கண்டிப்பா என்ன தவிர வேற யாரும் இங்க இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போக அந்த பேக் விழுந்து ஹாய் மச்சி எப்படா இருக்க? ஹீரோக்கு இப்பதான் ஒரு நம்பிக்கையே வருது. நம்மளோட உயிரை காப்பாந்து என்னோட நண்பன் தான். கேஜி சொன்னதை அவனை யோசிச்சு பாக்குறான். நான் தான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொன்னல, நான் உன்னோட நண்பனா இருக்க ஆசைப்படுறேன்டா. கண்ணீர் மழையா புழிய டேய் அழுவாத, நான் தான் வந்துட்டல, ஏன் அழுவுற? என்னதான் கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னாலும் அவன் அழுவுறத நிறுத்தவே மாட்டான். எனக்காக நீ மட்டும் தானே இருக்க இந்த உலகத்துல, எனக்கு நம்பிக்கையா துணையா என்னை பாதுகாக்கிற ஒருத்தனா. இவன் அழுவுறது பார்த்து கெஜிக்கே கண் கலங்கிடுது. ஒரு இந்த உலகத்துல நான் உனக்காக இருக்கல, அது வரைக்கும் நீ சந்தோஷப்படு, மத்தவங்க நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத. அது மட்டும் இல்லாம பெரிய பசங்க இப்படி அழுவாமா பாக்க நல்லா இருக்குதா? என்னதான் கட்டுப்பத்தெல்லாம் திரும்பி அழுகுறானுங்க பாரு, உன் மகன் எவ்வளவு காமெடி வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலகலன்னு தெரிகிறானுங்க. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்றானுங்க. இப்போ கெஜியும் டேய் உன் கூடிய தான் இவ்வளவு நேரமா டிராவல் பண்ணி வந்துங்கிற தெரியுமா உனக்கு? நீ அரண்மனையில இருந்து கீழே வேண்டப்ப அந்த பேக கரெக்டா நீ விழுற இடத்துல வச்சு நான் தான் காப்பாத்தினேன். அப்புறம் நீ தூங்கி நிற்கும் போது உன்னோட பைய ஒரு திருடன் போனா அவங்கிட்ட இருந்து அந்த பைய காப்பாத்தினது நான் தான். அதுக்கப்புறம் அந்த தோமாஸ் கிராம்பரு அந்த சாப்பாடு உனக்கு கொடுக்கும் போது எனக்கு தெரியும் அதுல விஷம் கலந்துருக்கானு, அதனாலதான் நான் அதை தடுத்தேன். இப்பதான் விஷயமே புரியுது ஹீரோக்கு. அந்த இடத்துல இவன் சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த அந்த விஷம் நிறைஞ்ச சாப்பாடை தூக்கி எறிஞ்சப்போ அந்த குள்ள நெறி குடும்பமே அதை சாப்பிட்டுட்டு மறுநாள் செத்து போயிருக்குங்க. ஆனா ஹக்ரோக்கு ஆயுதத்தால் அதை கொண்டு இருக்காங்க சொல்லிருப்பான். இப்பதான் விஷயமே தெரியுது, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இறந்துருக்குங்க. எல்லா இடத்துல உன்னை காப்பாத்து அடியன் தான். ஆனா போஜி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா, ஏன்னா இப்ப கூட உன்னை யார் வேணாலும் கொலை பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு துணையா இருக்க சொல்லி அந்த கிண்டத்துல இருக்கிற அந்த பாம்புகளை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளு தான் என்கிட்ட சொன்னான். உனக்கு துணையா இருக்க சொன்னா, உனக்கு பாதுகாப்பா இருக்க சொன்னான். அதே மாதிரி உன்னை யார் தான் இந்த இடத்துல கொலை பண்றாங்கன்றது தெரியாது, அதனால நீ எல்லாருக்கிட்டுமே கொஞ்சம் உஷாரா தான் பழகணும் சரியா? ஹீரோ யோசிச்சு பாக்குறான், தான் கிட்ட எவ்வளவு பாசமா நடந்தது, ஒவ்வொருத்தருமே இப்படி முதுகுல கொடுத்தது. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணா நம்மளால முன்னேறவே முடியாதுடா. சரி வா போலாம். ஆனா மேல கிடையாது, கீழே தான் இப்ப போறோம். என்னடா பாக்குற, உன்னை ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? அதுக்காக கீழே தான் போகணும். கீழே போனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னா உன்னை ஸ்ட்ராங் ஆகி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவன் போக இப்போ டோமஸ் நம்ம ஹீரோ கொள்றதுக்கான காரணத்தை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அவன் கிங் டைடாவோட இடத்துக்கு போக டைடாவும் டோமஸ் எங்க ரெண்டு பேர்ல யார் அரசராகணும்னு ஆசைப்பட்டப்ப நீ எதுக்காக எனக்கு ஆதரவா வாக்களிச்ச உங்களுக்கு எப்படி தெரியாது? ஏன்னா இளவரசர் போஜி அவரால் இந்த நாட்டை ஆள முடியாது. ஏன்னா அவருக்கு எந்த விதமான ஸ்கில்லும் கிடையாது, வாய் பேசவும் முடியாது, காது கேட்காது. அதனால இதுக்கெல்லாம் தகுதியான ஆளா நீங்க தான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாக்களிச்சேன். ஓ அப்படியா? அப்பனா இந்த ராஜாங்கத்தை ஆளக்கூடிய ஒரே ஆள்னா நான் தான்றியா? அதுக்காக தான் வாக்களிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பலாம அங்க இருக்கிற பூச்சாட்டி எடுத்து அவன் மேல அடிக்க எவ்வளவு கேவலமா நடந்துக்கிற டோமாஸ். என்னோட அண்ணன் உன்னோட ஸ்டூடெண்ட் தானே, நீ அவனுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ற கேவலமா இல்ல? அவனுக்கே நீ இந்த அளவுக்கு உண்மையா இல்லாத போது எனக்கு எப்போ நீ உண்மையா இருப்ப? ஆனா நான் என்ன சொல்றது, நான் தேவையில்லாம உன் கூட சண்டை போட்டு என்னோட ரேஞ்சையை நான் குறைச்சிக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன் நீ தான் என்னோட வலது கையா இருந்து எனக்கு இந்த நாட்டுக்கு உதவி பண்ணணும், எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பார்த்தா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியடா. எதுக்கிட்ட டோமஸும் என்னது என்ன உங்களோட வலது கையா இருக்க சொன்னீங்களா? நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு நிரூபிச்சிட்டேன். அரசர் டேடா ப்ளீஸ் எதுனா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்காக செய்யறேன், கண்டிப்பா நான் அதுக்கு மறுக்கவே மாட்டேன், நான் உண்மையா பண்றேன். சரி அப்பனா இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவன் நம்மளோட ராஜ்யத்தோட நலத்துக்காகவும் நம்மளுக்காகவும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது நான் ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பா உண்மையா உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்ல வச்சுதான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டதுல இவனுக்கிட்ட அந்த வேலையை கொடுத்திருப்பான். அதன் படி இவனோட மனசாட்சி கேட்காம அவனை கொண்டுட்டு இருப்பான். டோமாஸே இப்போ கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். ஒரு பக்கம் தன்னோட நாட்டு ஆளக்கூடிய கிங் டைடா சொன்ன வாக்கு மீறக்கூடாது, இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவங்களையும் நான் இப்ப கொண்டுட்டேன். அழுவருதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்ப இப்ப கேஜியும் பாத்து வா போலாம். ஒரு நிமிஷம் பஜி இதை போடுறா, அப்பதான் கெத்தா இருப்பா கிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியால செய்யப்பட்ட கிரீடம் ஒண்ணு அவங்க கிட்ட கொடுக்க அவன் அப்படியே கெத்து காமிக்கிறான். நான் பார்த்தவருக்கு போஜி இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது திரும்பி நெருப்பு வந்து காத்தா அடிச்சுன்னு போகுது அந்த கிரீடத்தை. அவனும் அதை பிடிக்கலான்னு பாக்க அது பார்த்தா ஒரு எலும்பு கொடுப்பாரு மேல நிக்க இவனுங்களா பார்த்து பயப்படுறாரு. என்னடா எலும்பு கொடுன்னு போஜி கிட்ட போவாதடா, அச்சோ தேவலாம் வந்து மாட்டிக்கணுமோ, இந்த நிறைய மனிதர்களோட எலும்பு கொடுக்குறோம். போஜி என்ன ஆச்சுடா? அவனுக்கு ஏதோ துர்நாற்றம் வீசுது. அவனும் ஸ்மெல் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோக்கு வாயும் காதும் மட்டும் தான் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் ஹீரோவோ என்னடா சொல்லிட்டு அந்த பழத்துல போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்தா விஷவாயுங்க இவங்களை நோக்கி வருது. ஓடுறா விஷவாயுடா, இதெல்லாம் இந்த மனுஷ பையெல்லாம் மாட்டின்னு சேர்த்துருக்கானுங்க, நம்மள இதில் மாட்டணும் கைமானா ஓடுறா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓடு. ஆனா பட் அதுல அவனுங்களும் சுவாசிச்சதுனால கொஞ்சம் அவங்களால முடியாம அதோட மயக்க போடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை எத்தனை பேருக்கு இந்த கேஸ் என்ன கேஸா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு
ஹீரோக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா நம்ம டோமா சொன்ன அந்த டீமன் நைட்ஸும் வரானுங்க. இப்ப ஹீரோவோட தம்பிக்காரனான டைடாவும் அந்த பாதாள அறைக்கு நோக்கி போயின்னு இருக்கான். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் கண்ணாடி, நம்ம ஒரு முக்கியமான ஆளை பாக்கிறதுக்காக தான் போறோம், உங்க அப்பாவோட நெருங்கிய நண்பன். அதுக்கப்புறம் அவனும் போக அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய கதவு இருக்கு. என்ன இதுக்குள்ளதான் போகணுமா? ஆமா. அப்ப இவன் பார்த்துன்னு இருக்கும்போது பின்னாடி யாரோ வாரத்தை பார்த்துட்டு அந்த மெழுகுவத்தியை கீழே போட பின்னாடி பார்த்தா ஒரு 2 பேர் வரானுங்க. மாஸ்க போட்டுன்னு டெரறான். பயப்படாதீங்க, இவங்க நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காங்க. ஆமா, இவங்கள யாரு? இவங்க கிங் பாசஸோட விசுவாசிகள். அதுக்கப்புறம் அவனுக்கு கதவு திறக்க இவங்களை உள்ள கூப்பிடு. நம்ம டைடாக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் முன்னோக்கி உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய உருவங்களை பனியால உரைய வச்சிருக்காங்க. அது எல்லாமே மோசமான மான்சஸ் தான். என்ன இடம் இது? ஒரு நிமிஷம் அவனுக்கு மனசே உடைஞ்சிடுது. பார்த்தா அவங்க அப்பாவோட பாடியவே அந்த இடத்துல உரைய வச்சிருக்கானுங்க, இயேசுநாதர் மாதிரி. அப்பா உங்களுக்கு இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவரோட உடம்பு நாங்க பனியால உரைய வச்சிருக்கோம், எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்காக. எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன சொல்ற? அதுக்கப்புறம் அவங்களும் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி இருக்க அவரோட பாடியும் அப்படியே கீழே இறங்கவும் மிக்சில இருக்கிற மாதிரி அவரோட பாடியை ஃபுல்லா கரைக்க இதை பார்த்து அவனுக்கு மனசே தாங்கல. அப்பா அப்படின்னு பார்க்கவும் அந்த விசுவாசிகள் அவரோட பாடியில இருந்து வெளியே வர அந்த கூழ் மாதிரியான விஷயத்தை சேகரிக்கிறாங்க. கண்ணாடி ஏன் இப்படி பண்ற? எங்க அப்பா கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்னும் ஆகாது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம். உங்களுக்கு அவரோட பவர் வேணும்ல, நீங்க அதுக்கு தயாரா? அதுக்கப்புறம் பார்த்தா ஏப்ஸும் இந்த இடத்துல நோக்கி தான் வந்து இருக்கான். அப்ப அவனோட பிளாஷ்பேக்ல இந்த இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணப்பவே சண்டை நிறைய கத்துக்குன்னு ஒரு பலவீனமானவனா தான் கிங் பாசஸ்க்கு தெரிஞ்சிருக்கான். இவனை எப்படியாச்சும் நம்ம பலவானவனா மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு இந்த பாதாள அறிக்கை கூட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல மான்சஸ் கிட்ட இவனும் சண்டை போட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இது எல்லாமே ஒரு பொண்ணோட முன்னாடி தான் நடக்குது. ஏப்ஸும் அதுக்கப்புறம் அந்த மான்சரை போட்டு தள்ளிட்டு அரசர் கிட்ட எடுத்துட்டு வந்து போட அவரும் சபாஸ் ஏப்ஸ் அப்படின்னு பாராட்ட ஒரு வழியா அந்த கதவு கிட்ட அவனும் வர. இன்னொரு பக்கம் இந்த டீமன் நைட்ஸும் நம்ம ஹீரோவை தூக்கி போறாங்க. அவன் பார்த்தா போதையில போற மாதிரி போயின்னு இருக்கான். இப்ப அந்த கண்ணாடியும் இப்ப சடங்குக்கான நேரம். கிங் பாசஸோடைய சாம்பல் மூலியமா உருவாக்குற அந்த கூழை நீங்க குடிச்சே ஆகணும். அதுக்கான ஒரு சம்பிரதாயம் இப்ப நடக்க போகுது. அது மூலியமா தான் உங்களுக்கான முழு பவரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடம் பார்த்தா ஒரு அமானுஷ்யமான இடம் மாதிரி தான் தெரியுது, இந்த சடங்கெல்லாம் செய்யற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவலே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடறப்ப பாக்காதீங்க. கிங் பாசஸோட உடம்பால நிரப்பப்பட்ட அந்த பாலை இவங்களை தூக்கி நிறுத்து. அப்ப அந்த இடத்துல பார்த்தா மேல ஃபுல்லா கண்ணாடிகள் ஓல்ஸா இருக்கு. சூரியனும் நல்லா வெளிச்சத்தை கொடுக்கும் போது அதோட ஒளிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்போ அந்த பால் மேல விழவும் அந்த இரும்பு பாலும் கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி கொதிக்குது. டைடாக்கு இதை பார்க்கவே வாமிட் வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஏப்ஸும் வந்து இருக்க ஒரு குறிப்பிட்ட பொண்ணோட உறைஞ்சி இருக்கிற சிலையை மட்டும் காமிக்கிறாங்க. அந்த இரும்பு பந்தோட சூடு தணிக்கிறதுக்காக தண்ணியில் அவனுங்களும் போட அதோட அதை வெட்டவும் அதுல ஒரு முட்டை இருக்குது. அது பொறிக்க போகுது. என்னது பொறிக்க போதா? அப்ப பார்த்தா அதுல இருந்து ஒரு சின்ன பறவை மட்டும் வருது. அது வந்து கொஞ்ச நேரத்துல பெருசா வளர்ந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் பறவையாட்டம் வளர்ந்துருது. அதுக்கப்புறம் அது இவங்களை அட்டாக் பண்ணவர அந்த டைம் இந்த விசுவாசிகளும் அதை அடக்கி ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்க அதோட தலையை மட்டும் வெளியே நீட்டி அதை வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட உடம்பு அவனுங்களும் தீயால எரிய. அதுக்கப்புறம் அந்த பறவையோட ரத்தத்தை எடுக்க கூடவே அந்த எரிஞ்சு போன உடம்புல இருந்து ஒரு சாம்பல்ல ஒரு அபூர்வ சக்தி சர பந்து எடுக்கிறாங்க. அதுவும் எடுத்து இந்த ரத்தத்தை கூட கலந்து நம்ம டைடா கிட்ட குடிக்க சொல்லி கேட்கறாங்க. இளவரசி டைடா, இதை குடிச்சிருங்க. குடிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளான கிங் பாசஸோட பவர் உங்களுக்கு கிடைச்சிடும். அவனுக்கு பார்க்கவே அது ஒரு மாதிரி இருக்கு, குடிக்கலாமா வேணாம்னு. குடிங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ண அவனும் குடிக்கலான்னு போகும்போது இல்ல என்னால முடியாது, இது ரொம்ப கேவலமா இருக்கு பார்க்கவே. ஆனா கிங் டைடா, இதை நீங்க குடிச்சிருங்க மட்டும் தான் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஏன் இப்படி பண்றீங்க? என் மேல நம்பிக்கை வச்சு குடிங்க. இல்ல என்னால முடியாது. ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப ரேங்கிங் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதோட முதல் இடத்தை பிடிக்கணும்னு உங்க அவசியம் இல்ல. ஆமா வந்திருக்காங்க, அதுக்காக என்னோட சொந்த உழைப்புல நான் அந்த மாதிரி ஆகி கேட்கறேன். ஃபர்ஸ்ட் இடத்த நான் தான் எடுப்பேன். அதுல அதுக்கு யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. ஆனா கிங் டைடா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க இந்த நிலைமையில இப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த முதல் இடத்தை பிடிக்கவே முடியாது. என்னைக்கானாலும் சரி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் எத்தனை நாள் ஆனாலும் நான் கஷ்டப்படாம அதை எடுக்க நான் விரும்பல. கண்டிப்பா நான் என்னோட உழைப்பு மூலியமா தான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக மத்தவங்களோட சக்தி எனக்கு தேவையில்லை. எவ்வளவு பேசுறீங்களே, இந்த சக்தி உங்களுக்கு வேணும்னா நீங்க யாருன்னா குடிக்கிறீங்களா? நீ குடியா, உங்களை யாருன்னு ட்ரை பண்ணீங்களா? கிங் டைடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அந்த பானத்தை கிங் பாசஸோட ரத்த சொந்தத்துல இருக்கவங்க மட்டும் தான் குடிக்க முடியும். வேற யார் குடிச்சாலும் வேலை செய்யாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிங் டைடா. நீங்க இதை குடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே உங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா நீங்க தான் ரொம்ப பலசாலியான ஆளு. உங்களை யாராலையும் தோக்க அடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ரேங்கிங் லிஸ்ட்லயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இவனும் ஆசை காமிக்க கண்டிப்பா என்னால முடியாது. ஆனா அரசர் டைடா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேச அந்த டைம் இவனுங்களும் தயாரா இருக்கானுங்க. எனக்கு வேற வழி இல்ல. அப்போ கிங் டைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அட்டாக் பண்ண வற்புறுத்தி குடிக்க வைக்க பாக்குறானுங்க. ஆனா நம்மளே ஸ்வைட்டு போட்டு அவனுங்களே அடிக்கிறான். கண்ணாடி ரொம்பவே பண்ணிட்டேன், கண்டிப்பா இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே ஊத்த இல்ல இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ கத்துறான். அதுக்கப்புறம் டீமன் நைட்ஸ் ஆளுங்களும் நம்ம ஹீரோவை அந்த அண்டர் வேர்ல்டோட பேலஸ்க்கு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் டோமாஸும் அங்க இருந்து கிளம்பும் போது அக்ரோவும் மாஸ்டர் டோமாஸ் எங்க நம்மளோட இளவரசர் காணோம், நீங்க வரீங்க, அவர் எப்போ போயிட்டாரா? என்னது போயிட்டாரா? என்ன சொல்றீங்க புரியல. டேய் அவர் எப்போ போயிட்டாருன்ற அப்ப அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. நம்ம வரும்போது கூட எங்கேயுமே பார்க்கல, இவர் போயிட்டுன்னு வேற சொல்றாரு. இந்த இடத்துல அவர் கூட தானே வந்திருந்தாரு, ஒருவேளை இந்த ஆளு கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட பாக்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த பேலஸ்குள்ள வந்திருக்கான். அங்க இருக்கிற அந்த நாட்டோட அண்டர் வேர்ல்டு கிங்கும் என்னது அந்த விஷவாயுங்களை தாக்கல, ஆஹா இவனுங்க பலமுறை சாவ பார்த்துட்டு வந்திருக்கானுங்க, அதனாலதான் இவனுங்களுக்கு எதுவும் ஆகல. ஒருத்தன் சின்ன பையனாட்டம் இருக்கான், மனதளவுல பலம் அதிகம், உடல் லெவல்ல ரொம்ப கம்மியா இருக்கான். கூட மூலிகை இல்லாத ஷேடன் கிளான சேர்ந்த ஒரு மாஸ்டர் வேற இருக்கு. இவனுக்கு 2 பேருக்குள்ள எப்படிதான் ஒத்து போச்சுன்னு இயற்கை இவங்களை சேர்த்து வச்சிருக்கு. விடுங்க இவனுங்க நமக்கு ஃபன்னா இருப்பானுங்க, அதனால இவனுங்களை வச்சு விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட
அடிக்க தரையில அடிக்க எழுந்துக்கங்கடா. அதுக்கப்புறம் இவனுங்களை கண்ணு தான் சுத்தி முத்தி பாக்க அங்க எதிர்க்க நம்ம தலைவன் கிங் உட்காந்து இருக்கான். ஆமா குட்டி பையா, நீ கிங் பாசஸோட பையன் தானே? அதுக்கப்புறம் அக்குரு கிட்ட, அக்குரு என்ன மன்னிச்சிடறான், எனக்கு அவங்க கொடுத்த வேலையை இளவரசர் போஜியை கொல்லணும், அதுதான் நான் பண்ணேன், இதோ இந்த கையால தான் கொன்னேன். அப்பனா நீங்க அவரை கொன்னுட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்க போக, முட்டாள் தரமா பண்ணாதரா, உன்னால ஜெயிக்க முடியும் நம்புறியா? அதுக்கப்புறம் அவனை எதிர்க்கும் போது நம்ம போஜி யோசிச்சு பாக்குறான். இருந்தாலும் அவன் தோத்து கீழே விட, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ணும் போது தோமாசம் கொல்றா, இதோ இந்த கையால தான் அவர் கொன்ன, இந்த கையை விட்டா அப்படின்னு சொல்லி அவனை விட்டு இவன் காண்ல ஒரே ஒரு அடிதான் தலைவன் மயக்கப்படுறான் அதோட. அதுக்கப்புறம் என்னோட கையாலேயே அவரை நான் கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் இந்த கை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன சொல்லிட்டு அதை விட்ட அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வழக்கம் போல தரமா தான் இருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஒரு ஆர்டின் இமேஜோ போட்டு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. கண்டினியூவா போட்டு எப்படி இருந்தாலும் முடிச்சிடலாங்க. பட் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், வீடியோலாம் பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணினா மட்டும் போதும். முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். முக்கியமா ஏன்னா வீடியோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ரெடி பண்றோம். அதனால இந்த எபிசோட்ல சூப்பரான விஷயமே, நம்ம ஹீரோ எல்லாராலையும் துரோகம் பண்ணப்பட்டிருக்கான். அந்த டைம்ல நம்ம கெஜி தான் வந்து எல்லா முறையும் காப்பாத்தி அவனுக்கு ஊக்கப்படுத்திருப்பான். வேற லெவலா இருக்கும் அந்த சீனை. அவன் அழும்போது தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதனால என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். சரிங்க, தெரிஞ்ச வீடியோ முடிச்சு